நான் எதுக்கு மனசை பற்றி அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாலும் அதோட ஆணி வேர் மனசில் தான் இருக்கும். அது என்னவா வேணா இருக்கட்டும். உங்களுக்கு உடம்பு பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது ஃபினான்சியலாக பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஆணி வேர் தேடி போனீங்க அப்படின்னா அது மனசில் தான் இருக்கும். மனசை டியூன் பண்ணிட்டீங்க, கரெக்டான வேவ் லென்த்தில் டியூன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாம் சரியாயிடும். அதை விட்டுட்டு நீங்கள் மனசை கண்டுக்காம, மைண்டை கண்டுக்காம மற்ற விஷயங்கள் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒன்று சரியாகும், ஒன்று திருப்பி ஃபால் ஆகும், ஒன்று சரியாகும், ஒன்று திருப்பி ஃபெயிலியர் ஆகும். ஸோ ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் ஆகாது உங்களுக்கு. அதனால தான் ஃபஸ்ட்டு மைண்டு தான். மைண்டில் நம்ம மனசை கரெக்டாக அதை டியூன் பண்ணால் தான் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு காசு வேணால் சம்பாதிங்க, எவ்வளவு பேர் புகழ் சம்பாதிங்க, எவ்வளவு உங்கள் கூட இருக்கிற மக்களை எவ்வளவு வேணால் நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க, இது எல்லாம் பண்ணாலும் உங்களுக்கு நிம்மதி இருக்காது. எப்போ உங்கள் மனசை பற்றி நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்காத வரையும். இப்போது இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட உலகத்தையே ஜெயிச்ச அலெக்சாண்டர் அவரோட இறுதிச் சடங்குல அவர் சொல்லிட்டு போனது இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னை தூக்கிட்டு போகும்போது என் கையெல்லாம் வெளியில் தொங்க போட்டு தூக்கிட்டு போங்க, என்னோட அந்த சவப்பெட்டியை உலகத்திலே ரொம்ப ஸ்பெஷல் மருத்துவர் யார் இருக்காங்களோ அவங்க என்னோட சவப்பெட்டியை தூக்கிட்டு போக சொல்லுங்க, அப்புறம் என்னை தூக்கிட்டு போகிற வழியில் பொற்காசுகள் தங்க காசுகள்லாம் கொட்டி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் என்ன புரியுது அப்படின்னா, நம்ம உலகத்தையே ஜெயிச்சாலும் உங்களுக்குன்னு சொந்தம்னா எதுவுமே இல்லை. அதுக்கு பதில் நீங்கள் மைண்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மனசை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலாவது அட்லீஸ்ட் வாழ்கிற நாட்களை நிம்மதியாவது வாழலாம். அதுக்கு தான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப, முதல்ல மனசை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இந்த வாழ்கிற நாட்களை ரொம்ப சொர்க்கமாக வாழ முடியும். எதுவுமே இல்லைனாலும் நம்மளால் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு ஆனந்தமாக இருக்க முடியும். இல்லை அப்படின்னா இந்த உலகமே உங்கள் கைவசப்பட்டாலும் நைட்டு தூங்க போகும்போது உங்களுக்கு நிம்மதி இருக்காது.